கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அயோக்கியனின் ஆன்மீக மேடை, அயோக்கியன் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அயோக்கியன் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலை அடுத்த வருடம் இதே சமயத்தில் தொடங்குவதாக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் தம்பி மோகன் சி லாசரஸ் வேளாங்கண்ணி மாதாவை அவதூறாக பேசி, வேளாங்கண்ணி திருத்தலத்தை அவதூறாக பேசி, அங்கு நடக்கும் வழிபாடுகளை அவதூறாக பேசி, பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவ மக்களுக்கும் வேளாங்கண்ணியை மிகவும் மதிக்கக்கூடிய ஏனைய மதத்து மக்களுக்கும் பெருத்த வேதனையை கொடுத்த காரணத்தினால் அவருக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த யூடியூப் சேனல் இப்போது இங்கே உங்கள் முன்னிலையிலே தொடங்கப்படுகிறது. நான் இந்த பணியை தொடங்குவதற்கு முன்னாலே என்னுடைய நண்பர்கள், என்னுடைய நலன் விரும்பிகள் எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் பேருக்கு முன்னாலே தீர்க்கதரிசி அல்லது அப்போஸ்தலர் அல்லது பாஸ்டர் என்று எதையாவது ஒரு பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். ஒரு அடைமொழி இருந்தால்தான் மக்களிடத்திலே ஒரு மதிப்பாக வர முடியும் என்று சொன்னார்கள். நானும் அதை பற்றி யோசித்தேன். தீர்க்கதரிசி என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது, அப்போஸ்தலர் என்று சொல்வதற்கு தகுதி கிடையாது. நான் எந்த திருச்சபையிலும் அருள்பொழிவு செய்யப்பட்ட ஒரு பாஸ்டரும் கிடையாது. அதனால் எனக்கு பொருத்தமில்லாத எந்த ஒரு பெயரையும் என் பெயருக்கு முன்னால் அடைமொழியாக போடுவதை நான் விரும்பவில்லை. மோகன் சி லாசரஸ் பெயருக்கு முன்னால பிரதர் என்று போடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் அப்படி போடலாம், ஏனென்றால் பிரதர் என்று யார் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். மோகன் சி லாசரஸ் எப்படி நாலுமாவடி சிஎஸ்ஐ சர்ச்சிலே ஒரு சாதாரண உறுப்பினரோ அதே போலதான் நானும் கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய மங்களக்குன்று பங்கினுடைய ஒரு சாதாரண உறுப்பினர். அவர் பிரதர் போட்டார். அவரை பற்றி தெரிந்தவர்கள் அவர் பேரை ப்ரோ என்று சுருக்கி போடும் பொழுது அது பிரதர் என்று புரிந்து கொள்வார்கள். ஆனால் நான் பிரதர் என்று போடும் பொழுது, அது ப்ரோ என்று சுருக்கப்படும் பொழுது என்னை பற்றி தெரிந்து கொண்ட எல்லோரும் அதை புரோக்கர் என்பதன் சுருக்கமாக புரிந்து கொள்வார்கள். காரணம் என்னவென்றால், என்னை தெரிந்த அனைத்து மக்களுக்கும் என்னை ஒரு அயோக்கியனாகத்தான் தெரியும். எனவேதான் இந்த என்னுடைய பெயருக்கு முன்னால் அயோக்கியன் ஆல்பர்ட் சேவியர் என்று பெயரை அடைமொழி சேர்த்து உங்கள் முன்னிலையிலே வந்து நிற்கிறேன். இப்போ இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோகன் சி லாசரஸ் வேளாங்கண்ணியை பற்றி என்ன சொன்னார், பிறகு என்ன பதில் விளக்கம் கொடுத்தார் என்பதை பற்றி பார்க்கணும். அது சரியானதா, ஏற்புடையதா, வேதத்தின் அடிப்படையில் அது சரியானதா, வேத புரட்டு அமைந்துள்ளதா, பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமாக உள்ளதா என்பதை பற்றி நான் பார்க்க போறோம். முதல்ல அந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க. நீங்கள் தெளிவாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் செத்தது வேளாங்கண்ணியில் தான். ஆயிரக்கணக்கான பேரை ஒன்றா போட்டு புதைத்தார்கள். அதிகமாய் பாதிக்கப்பட்டது வேளாங்கண்ணியில் தான். நீங்கள் யோசித்து பாருங்கள். சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு கணக்கெடுப்பு செய்தாங்க, தமிழ்நாட்டில் எங்கே வேசித்தனம் அதிகமாய் விபச்சாரம் நடக்கிறது என்று சொல்லி. எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வேசித்தனம், விபச்சாரத்தின் ஆவி கிரியை செய்யும். நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, எங்கே விபச்சாரம் அதிகம் நடக்குன்னு எல்லாம் விக்கிரக கோயில்கள் இருக்கிற இடமா இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு சர்வே பண்ணாங்க, எங்கே வேசித்தனம் விபச்சாரம் அதிகம் நடக்குதுன்னு. நம்பர் 1 இடம் எது தெரியுமா? வேளாங்கண்ணி. அவங்க கணக்கெடுத்தார். வேளாங்கண்ணியில் தான் அந்த அசுத்தம் அதிகம் நடக்கிறாரு. தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டார். அதெல்லாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. அவர் என்ன சொல்லுகிறார்? விக்கிரக ஆராதனை எங்கெல்லாம் அதிகமாக நடக்கிறதோ, விக்கிரக ஆராதனை எங்கெல்லாம் அதிகமாக நடக்கிறதோ அங்கெல்லாம் விபச்சாரத்தின் ஆவி கிரியை செய்யும் அப்படின்னு சொல்றார். தவறு தம்பி மோகன் சி லாசரஸ். தம்பிக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் ஐம்புலன்களையும் அடக்கி
அவன் தினமும் ஒரு 14-15 மணி நேரம் ஒரே குறிக்கோளாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தானால் அவனை விபச்சாரத்தின் ஆவி விபச்சாரத்தில் விழ வைப்பதற்காக அவனுக்கு எதிராக கிரியை செய்யும். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வசனத்திலே மிக தெளிவாக சொல்கிறார். ஒருவனை விட்டு தீய ஆவி வெளியேறுகிறது. அப்படி வெளியேறிய தீய ஆவி பல இடங்களுக்கும் அலைந்து திரிகிறது. கடைசியில இதை விட நல்ல இடம் கிடைக்காது என்று சொல்லி மீண்டும் திரும்பி வருகிறது. வேறு 7 தீய ஆவிகளை அழைத்து கொண்டு அவனிடத்துல செட்டில் ஆகுறதுன்னு சொல்றாரு. இதற்கு இறையியல் வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கமே, ஒரு மனிதன் கடுந்தவம் செய்யும் பொழுது, இறைவனை நோக்கி ஒன்றித்து நீண்ட நேரம் இருக்கும் பொழுது, தொடர்ச்சியாக பல நாட்கள் பல மாதங்கள் என்று ஜெபிக்கும் பொழுது இந்த நிகழ்வு நடக்கிறது என்று இறையியல் வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நீங்க தம்பி மோகன் சி லாசரஸ் ஒரு 40 நாள் ஒரு தினமும் ஒரு 14 மணி நேரம் வைத்து ஜெபித்து பாருங்கள். அந்த அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். அது அப்படிப்பட்ட அவஸ்தையை நீங்கள் அறிந்து கொண்டு தீய ஆவியின் கிரியைகளை பற்றி தெரிந்து கொண்டு விபச்சாரத்தின் ஆவியை பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் பேச வேண்டும். நீங்க பார்த்த முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறாரு, ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு கணக்கெடுப்பு செய்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னேன்னு சொல்லல. அந்த கணக்கெடுப்புல விபச்சாரம் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? நம்பர் 1 இடம் வேளாங்கண்ணி என்று சொல்லுகிறார். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு மக்கள் கொடுத்த நெருக்கடிக்கு பிறகு உடனே அவர் ஒரு பதில் வீடியோவை சமீபத்தில் பதிவு செய்திருக்கார். இந்த ஆதாரங்கள் இதில் பத்திரிக்கையில் வந்த செய்திகள், நியூஸ் பேப்பரில் வந்த செய்திகள் எல்லாம் நான் கையில் வைத்திருக்கிறேன். ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லவில்லை, சும்மா கற்பனையாக சொல்லவில்லை, அதுவும் குற்றப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நீங்கள் அந்த பதில் வீடியோவில் இது போல ஒரு ஃபோல்டரில் கொஞ்சம் பேப்பரை போட்டு வச்சுக்கிட்டு நாகப்பட்டினத்தில் அதிகமான விபச்சாரம் நடந்ததற்கான பத்திரிகை ஆதாரங்கள் மற்ற ஆதாரங்கள் இப்படி காட்டுறாரு. ஒரு பேப்பரையும் வெளியே எடுக்கவே இல்லை. இப்படி ஒரு ஃபில்ம் காட்டிவிட்டு சொல்லுகிறார். அதில் தமிழ்நாட்டில் குறிப்பாக தேனி, மதுரை, சேலம், சென்னை இங்கே அதிகமான விபச்சாரம் நடக்கிறது என்ற புள்ளி விவரத்தோடு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இந்தியாவிலே அதிக விபச்சாரம் நடைபெறுவது தமிழ்நாட்டில் தான், அதுவும் குறிப்பாக மதுரை, தேனி, சேலம், சென்னை என்று சொல்லுகிறார். அதில் வேளாங்கண்ணியை பற்றியும் சொல்லலை, நாகப்பட்டினத்தை பற்றியும் சொல்லலை. சொல்லிவிட்டு உங்களுக்கு பேப்பர் கட்டிங் வேணுமா அப்படின்னு கேட்குறார். தம்பி மோகன் சி லாசரஸ், நாங்கள் ஏற்கனவே கொரோனா லாக்டவுனில் ரொம்ப பாதிக்கப்பட்டு பழைய பேப்பரெல்லாம் விற்க முடியாமல் உட்காந்துருக்கிறோம். இப்போ அந்த வேஸ்ட் பேப்பர் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு முக்கியமான பேப்பர் எங்களுக்கு வேண்டும். என்ன தெரியுமா? வேளாங்கண்ணியில் தான் இந்தியாவிலே அதிகமாக விபச்சாரம் நடைபெறுகிறது என்று நீங்கள் சொன்னீர்களே முதல் வீடியோவில், அதற்கு ஆதாரமாய் அமைந்த அந்த பேப்பர் கட்டிங், அந்த ஆய்வு அறிக்கை, அது எங்களுக்கு ஒரு கட்டிங் கண்டிப்பாக நீங்கள் தரணும். அது மட்டும் பத்தாது தம்பி, முக்கியமாக நீங்கள் இன்னொன்றும் தரணும். வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் எத்தனை விபச்சார வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது இதுவரையிலும் என்ற விவரத்தை ஒரு ஆய்வறிக்கையாக வருடாந்திர வாரியாக நீங்கள் தரணும். அப்படி ஒரு வழக்குகள் போடப்படவில்லை என்று வருமேயானால், காவல்துறையினர் இப்படி வழக்கு போட தவறிவிட்டார்கள் என்று சொல்லி உயர் போலீஸ் அதிகாரிகள் எழுதிய ஆய்வு குறிப்பு ஏதேனும் நீங்கள் காட்ட வேண்டும். இல்லாமல் வேளாங்கண்ணியிலே விபச்சாரம் நடைபெறுகிறது என்று நீங்கள் சொன்னது தவறு, நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று பெருந்தன்மையாக நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். தம்பி மோகன் சி லாசரஸ், நீங்க விடுதலை பயணர் நூல் 20ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா 10 கட்டளைகள் தொடக்கத்திலிருந்து சொல்லப்பட்டு வரும். அதிலே 16வது வசனம் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவிடத்திலே ஒரு செல்வந்தர் இளைஞன் கேட்பான், நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளை கடைபிடின்னு முதல்ல சொல்லுவார். அவன் எந்த கட்டளைன்னு கேட்பான்.
அப்ப அவர் ஒரு சில முக்கியமான கட்டளைகளை மட்டும் 10 கட்டளைகளிலிருந்து குறித்து சொல்லுவார். அதிலே பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளையையும் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இதை பார்க்கலாம். ஒத்தமைவு நற்செய்திகள் மார்க்கு லூக்காவிலையும் இதை பார்க்கலாம். இருந்தாலும் உங்களை குழப்பக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு குறிப்பிட்ட நற்செய்தியிலிருந்து மட்டுமே நான் எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். மக்கள் சரியான முறையிலே இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளையை மீறி நீங்கள் பொய் சொல்லுவது என்று முடிவு செய்துவிட்டவர் எப்படி பொய் சொல்ல வேண்டும்? உங்கள் மீது பிறருடைய கோபம் வராதபடி பொய் சொல்ல வேண்டும். இன்ன குறிப்பிட்ட ஆண்டிலே நான் இன்ன மாதத்திலே இன்ன தேதியிலே சுமார் இத்தனை மணி அளவிலே நான் வேளாங்கண்ணிக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது என்னை ஒரு கூட்டம் விபச்சாரிகள் வளைத்து கொண்டு விபச்சாரத்திற்காக என்னை அழைத்தார்கள். நான் அங்க இருந்த விபச்சாரிகளிலே ஒரு சூப்பர் ஃபிகரை செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லாட்ஜுக்கு கூட்டிட்டு போய் அவளோடு நான் உல்லாசமாக இருந்தேன். எனவே வேளாங்கண்ணியில் தான் அதிக விபச்சாரம் நடைபெறுகிறது என்பதற்கு நானே ஒரு சாட்சின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. அவர்களுடைய தனி மனிதனுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கத்தோலிக்கர்கள் எப்போதுமே பெருந்தன்மையானவர்கள், உங்களை பெருந்தன்மையாக விட்டிருப்பார்கள். தம்பி மோகன் சிலாசரஸ். ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். உண்மை நிலவரத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் எப்போதெல்லாம் நீண்ட நேரம் நீண்ட நாட்கள் தொடர்ந்து ஜப தபத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் விபச்சாரத்தின் ஆவி எங்கள் மேலே கிரியை செய்யாதபடி, எங்கள் ஜபத்தை கலைத்து விடாதபடி, எங்களை காத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளக்கூடிய இடம்தான் வேளாங்கண்ணி திருத்தலம். அந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திலே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வச்சிட்டீங்க. கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து மார்ச் 12ஆம் தேதி வரை அங்கே தங்கியிருந்து ஜெபித்தேன். தினமும் ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஜெபம் செய்யும் பொழுது அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கும். பலவிதமான பெண்கள், பலவிதமான ஆண்கள், முதியோர் என்று பல்வேறு தரப்பு மக்கள் நம்மகிட்ட பேசுவாங்க. ஆனால் யாருமே ஜெபம் செய்யும் போது பேச மாட்டாங்க. நம்ம ஓய்வா இருக்கும் போது பேசுவாங்க. இந்த ஓய்வா இருக்கும் போது பேசுவதிலே ஒருவர் கூட விபச்சாரத்துக்கு என்னை அழைக்கவே இல்லை. தம்பி மோகன் சிலாசரஸ் இப்போ சொல்லுவாரு, நீ ஒரு கிழட்டு போயேன், அதனால உன்னை அழைக்கல, அதை வச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் 35 ஆண்டுகளாக வேளாங்கண்ணி திருத்தலத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடியவன், சென்று வரக்கூடியவன். எனக்கு ஒரு காலத்திலும் என்னுடைய வாலிப காலத்தில் கூட அப்படி ஒரு அனுபவம் நடைபெற்றதே இல்லை. யாரும் என்னை விபச்சாரத்துக்கு அழைத்ததே இல்லை. சரி, இதனுடைய உண்மை என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய நண்பர்கள் கத்தோலிக்கர்களை கேட்கல. அவர்கள் போய் சொல்லி விடுவார்கள், அவர்கள் சொன்னதை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதாக முடிவு செய்து கொண்டு பிரிந்த சபையினரை, பிற சபையினர்களை எல்லாம், எனக்கு தெரிந்த நண்பர்களை எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன். என்னுடைய ஃபோனுடைய கால் ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏராளமான பேர் அதுக்கு நாங்கள் போயிருக்கிறோம், 5 தடவை போயிருக்கிறோம், 7 தடவை போயிருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு ஏற்பட்டதில்லை. நாங்கள் அப்படிப்பட்ட பெண்களுடைய நடமாட்டத்தையே அங்கே காணவில்லை. ஏன் மோகன் சிலாசரஸ் இப்படி பேசினார் என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். வேறு சிலர் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போனதில்லை என்று சொன்னார்கள். அப்போ உண்மை நிலவரம் என்ன என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னது அபாண்டமானது, அபத்தமானது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, வேளாங்கண்ணி திருத்தலத்தை மிகவும் மதிக்கக்கூடிய அனைவரையும் அவமானப்படுத்துவது என்பதை நீங்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மோகன் சிலாசரஸ் போன்ற தான் தோன்றி பிரச்சாரகர்களை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் கத்தோலிக்கரிலிருந்து வரக்கூடிய கரிஸ்மேட்டிக் என்று சொல்லக்கூடிய தான் தோன்றி பிரச்சாரகர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிரிந்த சபையிலிடமிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெந்தேகோஸ்திய தான் தோன்றி பிரச்சாரகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இவர்களை பற்றி
கிறிஸ்தவ வேதம் என்ன சொல்லுகிறது, பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி வேறு ஒரு வீடியோவில் தனியாக நான் பதிவு செய்வேன் என்பதனால் அதை பற்றி நான் ஒன்றும் பேசலை. மோகன் சி லாசரஸ் சொன்னதுக்கு மட்டும் இப்போ நான் பதிவு செய்கிறேன். இந்த தான்தோன்றி பிரச்சாரகர்கள் என்றாலே அவர்களுக்கு எல்லாருக்கும் எதிரி கத்தோலிக்கர் தான். கத்தோலிக்கர்களை தாக்கி பேசுறது அவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. அப்படி தாக்கி பேசுவது ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்புடையதா? அவர்களுக்கு மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? நீங்கள் கவனக்குறைவாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லது உங்களுடைய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கடைசி நாளில் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். மோகன் சி லாசரஸ் தவறு செய்தது சுட்டிக்காட்டப்பட்ட உடனே அவர் என்ன பதில் கொடுக்கிறார்? ஒரு பதில் வீடியோவை பதிவு செய்கிறார். அந்த பதில் வீடியோவில் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? நாம் வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய இயேசுவின் அன்னையாகிய மாதாவை பற்றி நான் ஏதாவது பேசியிருக்கிறேனா? அவர்களுடைய திருவிருந்து வழிபாடை பற்றி பேசியிருக்கிறேனா? நான் வேளாங்கண்ணி என்று சொன்னது அந்த ஊரை பற்றி தான் என்ற ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். சரி, பார்த்தீங்களா? நான் அதில் எங்கேயாவது ஆலயத்தை குறித்து, இயேசுவின் தாயாக மரியாதை குறித்து ஏதாவது நான் குறைச்சி பேசியிருக்கேன்னா? இல்லை. தம்பி மோகன் சி லாசரஸ், நீங்கள் ஹிந்துவில் இருந்து வந்தவன் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஒரு ஹிந்து பாட்டை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் மண்ணாவேன் என்று அவர்கள் பாடுகிறார்களா? அதற்கு அப்படி பொருளா? சரி, அதை விடுங்க. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு இந்துக்கள் சொல்றாங்க. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டை நினைத்தால் முக்தி என்று பொருளா? அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்தை நினைத்து கொண்டால் முக்தி என்று அவர்கள் சொல்வதாக அர்த்தமா? ஒரு இந்து மதத்திலிருந்து வந்தவருக்கு இது போன்ற விளக்கம் நன்றாக தெரிந்திருக்கும். தீய நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு, கெட்ட நோக்கத்தோடு, கத்தோலிக்கர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் வேளாங்கண்ணியை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறக்கவும் முடியாது. உங்கள் மனச்சாட்சி அப்படி என்று உங்களுக்கு ஒன்று உண்டென்றால் நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும். தம்பி மோகன் சி லாசரஸ், நீங்கள் சொன்ன அந்த முதல் வீடியோவில் 2004 வந்த சுனாமிக்கு விக்கிரக ஆராதனையும் விபச்சாரமும் இந்த பாவங்கள் தான் காரணம் என்று நீங்க ஒரு தீர்ப்பு சொல்றீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவரையும் நீ தீர்ப்பிடாதே, அப்பொழுது நீ தீர்ப்பிடப்பட மாட்டாய்னு சொல்றார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க இதை பார்க்கலாம். அதனால உங்களுக்கு சுனாமி வந்ததற்கு காரணம் சொல்லுவதற்கு ஆண்டவர் இயேசு அதிகாரம் தரவில்லை. அது அப்படி ஒரு தீர்ப்பை நீங்கள் சொல்லுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் தரவில்லை. சரி, நீங்க சொல்லிட்டீங்க, அதற்கு எங்க போய் ஆதாரம் தேடுறீங்க பார்த்தீங்களா? அப்போ இதை குறித்து வேதவசனம் எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் ஒரு மனுஷனை தேடுகிறேன் என்ற வசனத்தை வைத்து நான் விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லும்போது நாம் தேசத்துக்காக திறப்பில் நின்று தேசத்தின் பாவங்களை அறிந்து மன்னிப்புக்காக செபிக்கணும். எசேக்கியேல் 22:30 திறப்பின் வாசலில் நின்று ஆண்டவருடைய சினத்தை வெளிவர முடியாதபடிக்கு ஒரு சுவரை எழுப்பி அடைத்து கொண்டு என்னை நோக்கி மன்றாடக்கூடிய ஒருவனை நான் தேடினேன், அப்படி ஒருவன் கிடைக்கவில்லை என்று அங்க சொல்லி இருக்கிறதுனால அடுத்த வசனத்துல எசேக்கியேல் 22:31 அதனால் அழித்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறதுனால நீங்க திறப்பின் வாசல்ல போய் நின்று ஜெபம் செய்யறதா சொல்றீங்க. நீ உங்களுடைய வீடியோவை கரெக்டா ஃபாலோ பண்ணா புரியும். நீங்க திறப்பின் வாசல்ல எல்லாரும் நின்று ஜெபம் பண்ணுங்க, தேசத்தின் மீது சாபம் வந்து விடக்கூடாது, கோபம் வந்து விடக்கூடாதுனால மக்களை பயமுறுத்தி கூப்பிடுறீங்க. நீங்க தான் திறப்பின் வாசல்ல நின்று ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்களே, அப்புறம் எப்படி சுனாமி வந்துச்சு? அப்போ உங்களுடைய ஜெபம் பயனற்றது, நீங்கள் ஒரு வெத்து வேட்டு என்று உங்களுடைய வாக்குமூலத்திலேயே புரிகிறது. இந்த திறப்பின் வாசல் கதை எப்படி மாறுதுன்னு நீங்க பைபிளை ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். மத்தேயு நற்செய்தியில 21ஆம் அதிகாரம் 33 46 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் இயேசு ஒரு கதையை சொல்வார்.
திராட்சை தோட்டத்தை அமைத்து சுற்றிலும் வேலியிட்டு திராட்சை சாறு பிழிகின்ற ஆலையை அதில் அமைத்து குத்தகைக்கு விடுகிறார். குத்தகை பணம் வாங்கிட்டு வர சொல்லி நம்ம தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அவர்கள் கொண்டு போடுகிறார்கள். கடைசியிலே ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். அவரையும் கொண்டு போடுகிறார்கள். அப்படி கொண்டு போட்டவர்களை அவர் என்ன செய்வார் என்று கேட்கும் பொழுது அவர்களை அழித்து விட்டு உரிய காலத்தில் பலனை கொடுக்கக்கூடியவர்களிடம் தோட்டத்தை ஒப்படைப்பார் என்று அங்கு பதில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவை கொண்டு போட்டவர்களிடமிருந்து ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார் பரலோக தந்தை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எருசலேம் பட்டணம், ஆண்டவரை கொண்டு போட்ட பட்டணம் கிபி 70 அழிக்கப்பட்டது. கிபி 70 அழிக்கப்பட்டது என்பது வரலாறு. அப்போ எப்படி அந்த தோட்டத்தில் இருந்து ஒரே மகனை கொண்டு போட்டவர்களை அழிப்பார்களோ அதே போல அழிக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதுதான் நடந்துச்சு. அதன் பிறகு என்ன நடந்துச்சு? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், பரலோக தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்தார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அங்கே என்பதை பற்றி எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. இவர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நித்திய தலைமை குருவாக இருந்து வருகிறார். அதே எபிரேயர் 7 25வது வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, இவர் நமக்காக பாவம் போக்கும் பலியை ஒப்பு கொடுத்து அங்கே நின்று கொண்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திறப்பின் வாசலில் இருந்து கர்த்தருடைய நீதி தீர்ப்பு வந்து மக்களை சுனாமியாகவும் கொரோனாவாகவும் தூக்கி செல்கிறது என்று நீங்கள் சொல்லுவது ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பையும் அவருடைய இரக்கத்தையும் கொச்சைப்படுத்துவதல்லையா? அதை நீங்கள் உணர வேண்டும். இவர் பேச்சை கேட்கிற அனைத்து மக்களும் இதை உணர வேண்டும். நம்முடைய வேதத்திலே ஆண்டவர் இரக்கமுடையவர், அன்புடையவர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது எந்த தண்டனையும் வரவிட மாட்டார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு இல்லாத பீதியை, பயத்தை, ஆண்டவர்னாலே அவன் பயந்து நடுங்கிறான். அந்த மாதிரி நீங்க ஏன் ஏற்படுத்துகிறீர்கள்? சிந்தித்து செயல்படுங்கள் தம்பி மோகன் சி லாசரஸ். நீதி தீர்ப்பை பற்றி ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார்? உலக முடிவிலே கடைசி நாளிலே மானிட மகன் மாட்சிமையோடு இறங்கி வரும் பொழுது அன்றைக்கு ஆட்டுக்கடாக்களும் செம்மறி ஆடுகளும் தனியாக பிரிக்கப்படும். நல்லவர் தீயவர் தனியாக பிரிக்கப்படுவார்கள். தீயவர்கள் எரிநரகத்திற்கு தள்ளப்படுவார்கள், நல்லவர்கள் நிலைவாழ்வுக்கு அனுப்பப்படுவார்கள். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்றாரு. இதை மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 46 வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அப்போ நீங்க கேட்கலாம், இடையில எந்த தண்டனை நமக்கு ஆண்டவரிடமிருந்து வராதா? வராது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதுல மிக தெளிவாக அது புரியும். 24ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சாலே உங்களுக்கு அதை பற்றி தெரியும். பயிரும் களையும் ஒன்றாகத்தான் கடைசி வரைக்கும் வளரும். கடைசி நாளில் தான் களைகள் முதலில் வெட்டப்பட்டு கட்டப்பட்டு தீக்கு இரையாக்கப்படும். இதுதான் இயேசுநாதர் சொன்ன வேதம். இதுல மோகன் சி லாசரஸுடைய வேதம் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது? நீதி தீர்ப்பு, கர்த்தருடைய நீதி தீர்ப்புனால தான் கொரோனா வந்துச்சு, கர்த்தருடைய நீதி தீர்ப்புனால, தேவ சாபத்தினால, தேவ கோபத்தினால அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு சொன்னா, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்க ஏற்றுக்கொள்ளலேன்னு தானே அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்துவோட ஒரு மிகப்பெரிய ஆளாக நீங்கள் உயர்ந்து நின்று கொண்டு போதிக்கிறீர்கள். அப்போ நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு உட்கார்ந்து சுயமா சிந்திச்சு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதற்காக ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் செய்யுங்க தம்பி, கண்டிப்பா செய்யணும். அடுத்து அந்த பதில் கொடுத்தார் பார்த்தீங்களா ஒரு வீடியோ, முதல்ல சொன்னேன், அதுதான் ரொம்ப மோசமான வீடியோ. அதுல அவர் சொல்றாரு, பாரம் எடுத்து ஜெபிக்கிறாங்க. பாரம் எடுத்து அதற்காக ஜெபம் செய்வது. அந்த ஆண்டவர் இயேசுவை
பாரம் சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இது 29வது வசனமாக காட்டப்பட்டிருக்கும். இந்த வசனத்தில் அவர் சொல்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். மோகன் சி லாசரஸ் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் பாரம் எடுத்து ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவர் இயேசு சுமை சுமக்கிறவர் இல்லை, மோகன் சி லாசரஸ் பாரம் எடுக்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசுவை நிந்திப்பதில்லையா? இது சிந்தித்து பாருங்கள், எல்லா மக்களும் சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அவருடைய போதனை ஆண்டவர் இயேசுவை கொச்சைப்படுத்துவதாக உள்ளது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதை விட நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்னை தெரசாள் 1000 மக்களுடைய துன்பங்களை அவள் சுமந்தாள். ஆனால் ஒரு இடத்துல கூட நான் பாரம் எடுத்து உழைக்கிறேன் என்றோ பாரம் எடுத்து ஜெபிக்கிறேன் என்றோ அவர்கள் சொன்னதே இல்லை. அதுதான் கத்தோலிக்க திருச்சபையுடைய பெருந்தன்மையான போக்கு. அதை பார்த்து பழகி கொள்ளுங்கள் தம்பி, கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து பழக வேண்டும். நீங்க அந்த பதில் தந்த வீடியோவில் சொல்றீங்க, முழுசா பார்க்கணும், முன்னாலேயும் பின்னாலேயும் கட் பண்ணிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் போட்டு என்னை கார்னர் பண்றதுக்காக முழு நேர ஊழியமாக தீய நோக்கத்தோடு பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னீங்க. அற்புதமான பேச்சு, அருமையான பேச்சாற்றலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை நீங்க தவறாக பயன்படுத்துவதுதான் வேதனையாக இருக்கிறது. அப்போ அந்த நீங்க பேசின அந்த வீடியோவை முழுசா போட வேண்டியதானே? முன்னால என்ன சொல்லியிருக்கீங்க, பின்னால என்ன சொல்லியிருக்கீங்க, ஏன் நீங்கள் அதில் கத்தோலிக்கர்களையோ மற்ற மக்களையோ அவமானப்படுத்தவில்லை என்பதை விளக்க வேண்டியதானே? அப்படி விளக்குறதுக்கு அந்த வீடியோவில் ஒரு சமாச்சாரமும் இல்லை. உடனே ஒரு தில்லாலங்கடி வேலை பண்றாரு பாருங்க, வேறொரு வீடியோவை போடுறாரு. அவர் பேசினாராம், கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள் என்று அவர் பேசியிருக்கார். கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள். அப்போ நான் கிறிஸ்தவர்கள் முட்டாள்னு சொல்லுவேனா? சொல்லியிருக்கீங்களே, அதான் நீங்க போட்டு காட்டிட்டீங்களே, நீங்க சொல்லியிருக்கீங்களே. அதை இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்தவர்களை முட்டாள்கள் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு தரவில்லை. யாரையும் முட்டாளுன்னு சொல்லாதீங்க, சொன்னால் தலைமைச் சங்கத்தினுடைய தீர்ப்புக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று மத்தேயு நற்செய்தி 5:22 சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோட தெளிவு வேணுமா உங்களுக்கு? அப்போ எங்களை நீங்க முட்டாள்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. வேறு எந்த கிறிஸ்தவர்களையும் சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள் என்பதிலே மோகன் சி லாசரஸ் தவிர்த்த ஏனைய கிறிஸ்தவர்களை நீக்கிவிட்டோம் என்றால் மோகன் சி லாசரஸ் முட்டாள் என்று பொருள் வரும். நான் உங்களை முட்டாள்னு சொல்றேன் தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொன்ன வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். இப்போ அவர் அந்த மோகன் சி லாசரஸ் முட்டாள் என்பதற்கு பொருத்தமானவரா என்பதை நீங்க தான், மக்கள் தான் இப்ப சிந்திச்சு புரியணும். அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்படி என்னை மக்கள் நிந்தித்தார்கள், நிந்தித்ததை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்காக நான் நிந்திக்கப்படும் பொழுது அதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். இயேசுவுக்காக நிந்திக்கப்படுவது, அவமானப்படுத்தப்படுவது ஒரு பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். வெட்கமா இல்லை? ஆண்டவர் இயேசுவுக்காக நீ நிந்திக்கப்பட்டாயா? யாருக்காக தம்பி நீங்க நிந்திக்கப்பட்டீங்க? நீங்கள் நிந்திக்கப்பட்டது உங்களுடைய அயோக்கியத்தனத்தினாலே, உங்களுடைய அத்துமீறிய பேச்சினாலே, உங்களுடைய தீய நோக்கத்தினுடைய பேச்சினாலே, பிறரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற பேச்சினாலே நீங்க நிந்திக்கப்பட்டீங்க. இந்த வேறுபாடை புரியாதவர் அந்த மோகன் சி லாசரஸ் சொன்ன அந்த வர்ணனைக்கு ஒத்து வருவாரா? அவர் அதன்படிதான் இருக்கிறாரா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொண்டு கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த மோகன் சி லாசரஸ் ஏன் இப்படி பேசுகிறார் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். பெந்தேகோசுக்காரரை வம்புக்கு இழுக்கிறாரு, வேளாங்கண்ணியை வம்புக்கு இழுக்கிறாரு, இந்துக்களை வம்புக்கு இழுத்து வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. ஒரு சீப் பாப்புலாரிட்டியை தேடிக்கொள்கிறார். அவரை பற்றி பரபரப்பாக பேச வேண்டும் என்ற ஒரு சீப் பாப்புலாரிட்டி, அதில் ஒரு சந்தோஷம் அடைவதற்காகத்தான் இவர் இப்படி செய்கிறார். அவர் தன்னை பற்றி அவரே எவ்வளவு உயர்வா நினைக்கிறார் என்றதை அவர் பதில் கொடுத்த வீடியோவிலிருந்து ஒரு 2 செகண்ட் மட்டும் போட்டு காட்டணும் பாருங்க. மோகன்லால் சொல்றாருங்க, கிறிஸ்தவங்களாம் முட்டாள்ன்றாரு. கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள் மோகன் சி லாசரஸே சொல்லிட்டாரு.
இன்னும் மோகன்சி லாசரஸ் கடவுளா? அவர் சொல்லிட்டாருன்னு மக்கள் அப்படி நினைக்கிறதுக்கு? 4 மாவடி CSI சர்ச்சில் ஒரு சாதாரண உறுப்பினர், அயோக்கிய ஆல்பர்ட் சேவியர் மங்களகுண்டு சர்ச்சில் ஒரு சாதாரண உறுப்பினர். என்ன வித்தியாசம்? கூட்டம் சேருகிறது. தம்பி மோகன்சி லாசரஸ், உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்ப என் பக்கத்துல நயன்தாராவை நிக்க வச்சேன்னு வச்சுக்க, பயங்கரமா கூட்டம் பிச்சு உதறும். ஒரு ஆன்மீக போதனையாளனுக்கு கூட்டம் என்பது ஒரு மதிப்பீடு அல்ல, அவன் போதனையுடைய தரம்தான் மதிப்பீடு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்று சொல்றேன், நீங்க இப்படி பேசுனீங்க, நான் தப்பா பேசலேன்னு சொல்லி வளைஞ்சி குழஞ்சி விலாங்கு மாதிரி வலிகி பதில் கொடுத்தீங்களே. அரசியலுக்கு திரைப்படத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த சீமான் கிறிஸ்தவர்களுடைய திருவிருந்து வழிபாடை கொச்சைப்படுத்தி பேசினார். அப்பொழுது அவரிடத்திலே பெரியவர்கள் எல்லாம் போய் சொன்னார்கள், தம்பி நீ இது செய்வது தவறு, மன்னிப்பு கேள் என்று சொன்னார்கள். மன்னிப்பு கேள் என்று சொன்னார்களா சொல்லலையானே தெரியாது. ஆனால் அவன் பெருந்தன்மையாக அந்த தவறுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார். ஒரு திரைப்பட கலைஞனுக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மையான போக்கும் மனப்பக்குவமும் பழுத்த பண்பும் உங்களுக்கு இல்லை என்பதை வேதனையோடு இந்த கட்டத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். தம்பி, நீங்கள் அந்த முதலிலே நாங்கள் போட்டு காட்டிய அந்த வீடியோவில் சொல்றீங்க, போலீஸை கேட்டால் தெரியும். எனக்கு ஏராளமான போலீஸ் அதிகாரிகள் பழக்கம். அவர்களை கேட்டால் இந்த விபச்சாரத்துக்கும் விக்கிரகத்துக்கும் எந்த முடிச்சும் போட முடியாது. மோகன்சி லாசரஸ் என்ன ஏன் அப்படி சொன்னாருன்னு நீங்க அவரைத்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சம்பந்தம் இல்லாமல் பேசி மக்களை குழப்பி ஆதாயம் தேட நினைக்காதீர்கள் தம்பி. உண்மை ஒரு நாள் வெளிப்படும் பொழுது அது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். இப்ப எல்லாரும் இதை பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? இது ஜூலை மாத இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகையினுடைய அட்டை படம். இதுல யாருடைய படம் போடப்பட்டிருக்கிறது? இயேசுநாதருடைய படம். படமாக போட்டால் அது விக்கிரக ஆராதனை கிடையாது. பைபிள்ல உருவ வழிபாடு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உருவ வழிபாடு கிடையாது. சொரூபமாக வைத்தால் அது உருவ வழிபாடு. இயேசுநாதர் படத்தை போட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. இயேசுநாதருக்கு ஏதோ கொஞ்சம் மரியாதை கொடுக்குறீங்கன்னு. ஆனால் உங்களுடைய வெப்சைட்டு, நீங்கள் மீட்டிங்கில் பேச போகின்ற இடங்களிலே போடக்கூடிய பேனர்கள் எல்லாவற்றிலும் மோகன்சி லாசரஸுடைய படங்களை போடப்பட்டு மோகன்சி லாசரஸை ஒரு பெரிய விக்கிரகமாக உயர்த்தி பிடிக்கப்பட்டு நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதை மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். புரிந்து கொள்ளக்கூடிய காலமும் நெருங்கிவிட்டது. இவ்வளவு நேரம் நான் பேசின இந்த கதையை வைத்து உங்களுக்கு ஒரு உண்மை புலப்பட வேண்டும். மோகன்சி லாசரஸ் நடத்துவது சத்தியம் டிவி. ஆனால் சத்தியத்திற்கும் மோகன்சி லாசரஸுக்கும் எவ்வளவு இடைவெளி தூரம் இருக்கிறது, இந்த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு சொல்றாங்க இல்லையா, இது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தியில அதிகாரம் 16 13ஆம் வசனம், 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம், இப்படி இந்த 3 வசனங்களுமே பார்த்தீங்கன்னா நேரடியாக சொல்லும் பரிசுத்தாவி என்பது சத்தியத்தின் ஆவி. பைபிள் முழுக்க தேடினீங்கன்னா சற்று மறைமுகமாகவும் இன்னும் கொஞ்சம் அதிக மறைமுகமாகவும் சுமார் 50-55 இடங்களிலே பரிசுத்தாவி சத்தியத்தின் ஆவிதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சத்தியத்தின் ஆவியாகிய பரிசுத்த ஆவி சத்தியத்திற்கு புறம்பாக போதிக்கின்ற உங்களிடத்தில் இருக்க முடியுமா? மோகன்சி லாசரஸ் கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவிதானா? மக்கள் சிந்திக்க வேண்டும். அது எப்படி சத்தியத்தின் ஆவி சத்தியம் இல்லாத ஒருவரிடத்தில் இருக்கும் என்பதை நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும். 1 யோவான் 4:6 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்தாவி அல்லது பொய் சொல்ல தூண்டக்கூடிய ஒரு ஆவி, அதாவது ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் ஆர் ஸ்பிரிட் ஆஃப் எரர் என்று சொல்கிறார்.
உங்ககிட்ட இருக்கிறது ஸ்பிரிட் ஆஃப் எரரா இல்லை ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத்தா? மக்கள் தான் இதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல இந்த சேனலுடைய தொடக்கமாக வெளியிடக்கூடிய இந்த வீடியோவில் ஒரு பக்தி பாடலை பாட வேண்டும் என்று நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது முடியலை. அது பொருத்தமாக இருக்காது. ஒரு சினிமா பாட்டை தான் பாடி அதில் ஒரு 2 லைனை மட்டும் பாடி இந்த உரையை நான் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஓ மனிதரே நில்லுங்கள், நீங்கள் ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை சொல்லி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். அழகாயிருக்கும் காஞ்சிரம் பழங்கள் சந்தையில் விற்காது, அழுகி போன காய்கறி கூட சமையலுக்கு உதவாது. ஓ மனிதரே நில்லுங்கள், நீங்கள் ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை சொல்லி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி, வணக்கம்.